Welcome to Money Management Channel. Positive, negative அப்படின்ற மாத்தி ட்ரேட் ஆயிட்டு இருந்த Nifty 50 ஃபைனலா வந்து நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. மார்க்கெட்ல நம்ம ரெகுலரா ட்ராக் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஸ்டாக், அதாவது நான் பேங்கிங் ஃபினான்ஸ்ல டாப் லீடரா இருக்கிற பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து ஒரு சில இம்பார்ட்டன்டான அப்டேட்ஸ் கொடுத்திருக்காங்க. டிவிடெண்ட், ஸ்டாக் ஸ்பிளிட், போனஸ் இது எல்லாமே வந்து 29ஆம் தேதி டிசைட் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி இந்த ஸ்டாக்கை பத்தி நம்ம டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த ஸ்டாக் வந்து நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்திருக்கிறதுனால நல்ல ஒரு பிரைஸ்லயும் வந்து நம்ம அக்குமுலேட் பண்ணிருக்கோம். இப்போ பர்டிகுலரா வந்து எக்ஸலண்டான ஒரு ரிட்டர்னையும் கொடுத்துருக்கு. பஜாஜ் ஹவுசிங் பினான்ஸ் ஐபிஓ அப்பப்போ கூட பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் வச்சிருக்க எல்லாமே வந்து ஷேர் ஹோல்டர் பேட்டர்ன்ல வந்து அப்ளை பண்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பையும் கொடுத்துச்சு. அதையுமே வந்து நல்ல எக்ஸலண்டான ஒரு ரிட்டர்னை கொடுத்துச்சு. பஜாஜ் பினான்ஸ் இப்ப நடக்க போற இந்த கார்பரேட் ஆக்ஷன் வந்து கண்டிப்பா இந்த ஸ்டாக் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் வந்து ஃபியூச்சர்ல கிரியேட் பண்ணும். அந்த வகையில் இந்த கம்பெனியை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த இண்டஸ்ட்ரி அதாவது பினான்சியல் சர்வீசஸ் இண்டஸ்ட்ரியை வந்து இவங்க 37 வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ராகுல் பஜாஜ் வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணாரு. பர்டிகுலரா இந்த கம்பெனியோட கீ பீப்புள்னு பாத்தீங்க அப்படின்னா சஞ்சீவ் பஜாஜ் இருக்காரு, ராஜீவ் பஜாஜ் இருக்காரு. ஸோ இவங்க இந்த கம்பெனியை வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பா வந்து நல்ல இம்ப்ளிமெண்டேஷன் கொண்டுகிட்டே வந்திருந்தாங்க. லோன் ஆகட்டும், பிக்ஸட் டெபாசிட், மியூச்சுவல் ஃபண்ட், இந்த மாதிரி இவங்க எல்லா வகையிலும் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே போனாங்க. இதோட பேரண்ட் கம்பெனியா இருக்கிறது அதாவது பஜாஜ் பினான்ஸ்க்கு பஜாஜ் ஃபின்சர்வ் தான் வந்து பேரண்ட் கம்பெனியா இருக்கு. பஜாஜ் ஃபின்சர்வோட மெயின் சப்சிடரி கம்பெனிஸ்னு பாத்தீங்க அப்படின்னா பஜாஜ் பினான்சியல் சர்வீசஸ் இருக்கு, அதே மாதிரி பஜாஜ் ஹவுசிங் பினான்ஸ் இருக்கு, பஜாஜ் பினான்சியல் செக்யூரிட்டிஸ் இருக்கு. இதுல வந்து இது சப்சிடரி கம்பெனில பஜாஜ் ஹவுசிங் பினான்ஸ் வந்து லிஸ்ட் பண்ணிட்டாங்க. மற்ற வகையில பாத்தீங்க அப்படின்னா பஜாஜ் பினான்சியல் செக்யூரிட்டிஸ் எல்லாமே இதுக்கு கீழே தான் வந்திருக்கு. நான் பேங்கிங் செக்டரை பொறுத்த வரைக்கும் பஜாஜ் பினான்ஸ் வந்து ஒரு தவிர்க்க முடியாத கம்பெனி, மார்க்கெட் லீடராகவும் இவங்க தான் வந்து இருக்கிறாங்க. இப்ப ரீசெண்டா நடந்த ரேலியில கூட பாத்தீங்க அப்படின்னா பேங்கிங் செக்டருக்கு அப்புறம் ஒரு நல்ல ரிட்டர்னை கொடுத்த செக்டர் அப்படின்னா நான் பேங்கிங் செக்டர். இந்த வகையில பெனிஃபிட் ஆன ஃபர்ஸ்ட் கம்பெனியா வந்து பஜாஜ் பினான்ஸ் இருக்குது. பஜாஜ் குரூப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம். இதுக்கு ஒரு ஹோல்டிங் கம்பெனி இருக்கு, அதுக்கு கீழே பஜாஜ் ஆட்டோஸ் இருக்கு, பஜாஜ் பினான்சியல் சர்வீசஸ் இருக்கு, மகாராஷ்டிரா ஸ்கூட்டர்ஸ் இருக்கு. இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிற எல்லா கம்பெனியும் பஜாஜ் பின்சர்வுக்கு கீழே தான் வருது. பஜாஜ் பின்சர்வ் கீழே பாத்தீங்க அப்படின்னா பஜாஜ் பினான்ஸ் இருக்கு, பஜாஜ் அலையன்ஸ் ஜெனரல் இன்சூரன்ஸ் இருக்கு, பஜாஜ் அலையன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ், பஜாஜ் பினான்சியல் டைரக்ட் லிமிடெட், பஜாஜ் பின்சர்வ் ஹெல்த் லிமிடெட் இருக்கு. பஜாஜ் பினான்ஸை பொறுத்த வரைக்கும் டைரக்டா வந்து 2 சப்சிடரி கம்பெனி இருக்கு. பஜாஜ் ஹவுசிங் பினான்ஸ் லிமிடெட் இருக்கு, இப்பதான் வந்து மார்க்கெட்ல அது ரீசெண்டா லிஸ்ட் பண்ணாங்க. அதே மாதிரி பஜாஜ் பினான்சியல் செக்யூரிட்டிஸ் இருக்கு. சோ இப்ப இந்த கார்பரேட் ஆக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பஜாஜ் பினான்ஸ் லிமிடெட்ல வந்து கொண்டுட்டு வர போறாங்க. ஆல்ரெடி 2022 அந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா பஜாஜ் பின்சர்வ்லயும் இதே மாதிரி ஒரு கார்பரேட் ஆக்ஷன்ஸ் கொண்டுட்டு வந்து 16,000 ரூபாய் 18,000 ரூபாய்னு இருந்த இந்த ஸ்டாக்கை வந்து போனஸ் பிளஸ் ஸ்பிளிட் இந்த ரெண்டுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணி இப்ப மார்க்கெட்ல வந்து அது ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நியர்லி 2,000 ரூபாய்க்கு பக்கமா இப்ப இந்த ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்ப பஜாஜ் பினான்ஸ் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்ல 9,000 ரூபாய்க்கு மேல இந்த ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த கம்பெனியோட மெயின் பிளேயர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ராகுல் பஜாஜ் அவர் இருந்தாரு, அதுக்கப்புறம் சஞ்சீவ் வந்தாரு. அவரு வந்ததுக்கு அப்புறம் இந்த கம்பெனி வந்து ஒரு எக்ஸலண்டான growth பார்த்துக்கிட்டே தான் இருக்கு. இவங்க பினான்சியல் அண்ட் இன்சூரன்ஸ்ல வந்து இவங்க தவிர்க்க முடியாத கம்பெனியா இருக்காங்க. இவங்களுக்கு இந்த கம்பெனியோட மெயின் growth அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களோட டேட்டா அனலிட்டிக்ஸ் வந்து எக்ஸலண்டா இருக்கும். அதை பேஸ் பண்ணி இவங்க வந்து சிம்பிளான இடத்துல எல்லாமே லோன் கொடுத்து ரிட்ரீவல் பண்ணதுனால நல்ல ஒரு growth பார்த்துச்சு. அது இல்லாம ஒரு சில இப்ப சிபில் ஸ்கோர் இந்த மாதிரி இருக்கிறது மாதிரி அது இல்லாத பர்சனுக்கும் ஆல்டர்னேட்டிவ் கிரெடிட் ஸ்கோரை யூஸ் பண்ணி இவங்க லோன் ப்ரொவைட் பண்றதுனால நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் வந்து இவங்க ஈஸியா வந்து அக்குமுலேட் பண்ண முடிஞ்சிச்சு. அதனால பாத்தீங்க அப்படின்னா இவங்களோட growth வந்து எக்ஸலண்டா இருந்துச்சு. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் 60 ரூபாயில இருந்த ஸ்டாக் இப்ப 8,000 லெவல்ல வந்து அதுக்கப்புறம் இப்ப 9,000 லெவலுக்கே இப்ப போயிடுச்சு. கிட்டத்தட்ட இந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணவங்க ஸ்டார்டிங்ல இருந்து பண்றவங்களுக்கு இது ஒரு மல்டி பேக்கர் ஸ்டாக்கா தான் அமைஞ்சிருக்கு. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இவங்க மெயினான கம்பேரிசன் அதாவது பஜாஜ் பினான்ஸ்க்கும் பஜாஜ் பின்சர்வுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. சோ அதுல மேஜரான டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பஜாஜ் பினான்ஸை பொறுத்த வரைக்கும் அலையன்ஸ் ஜெனரல் இன்சூரன்ஸ், அதாவது இப்ப பஜாஜ்ல இருந்து இப்ப அலையன்ஸ் வந்து இப்ப தனியா பிரிஞ்சுட்டாங்க. அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா இவங்களோட ஜெனரல் இன்சூரன்ஸ் பிசினஸும் லைஃப் இன்சூரன்ஸ் பிசினஸும் தான் வந்து மெயினா இருக்கு. அதுக்கப்புறம் ரிமைனிங் போர்ஷன் பாத்தீங்க அப்படின்னா இவங்க பஜாஜ் பினான்ஸ்ல ஹோல்டிங்ஸ் வச்சிருக்கிறதா இவங்களோட மெயின் போர்ஷனா இருக்கு. சோ பஜாஜ் பினான்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு பிசினஸ் வந்து கன்சூமர் சைடு வந்து ஒரு 45% இருக்கு, ரூரல் சைடு வந்து ஒரு 9%, எஸ்எம்இ சைடு ஒரு 16%, கமர்ஷியல்ல வந்து ஒரு 12%, மார்டேஜ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு
18% இருக்கு. நல்ல டைவர்சிஃபிகேஷன் இருக்கு. அதனால தான் எப்பயுமே வந்து இந்த ஸ்டாக் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா தான் மார்க்கெட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த கம்பெனி வந்து நான் பேங்கிங் செக்டர்ல மார்க்கெட் லீடரா இருக்கிறாங்க. இந்த ஸ்டாக்கை நம்ம செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி இதுல வந்து மேஜரான ஒரு சில அட்வான்டேஜஸ் இருக்கு. நிப்டி 50ல வந்து இந்த கம்பெனி லிஸ்ட் ஆயிருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட் ஹோல்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் பாப்புலர் ஸ்டாக்கா இருக்கு. அது இல்லாம மியூச்சுவல் ஃபண்ட் ஹோல்ட் பண்றதுல டாப் 100 கம்பெனிஸ்குள்ள இருக்குது. அதே மாதிரி மார்க்கெட் கேபிட்டல் வைஸ் பாத்தீங்க அப்படின்னாலும் இது வந்து டாப் 10க்குள்ள இருக்கு. ரீசெண்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா 5 lakh crore மேல இந்த கம்பெனி வந்து மார்க்கெட் கேபிட்டல் வச்சிருந்த ஒரு கம்பெனியா தான் இருக்குது. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இதுக்கு அட்வான்டேஜஸ் மட்டும் தான் இருக்கு அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இதுக்கும் வந்து நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. அந்த வகையில் இதுக்கு மெயினான அட்வான்டேஜ்னு பாத்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் கொடுத்த ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்து எக்ஸலண்டான ரிசல்ட்ஸா கொடுத்துருக்காங்க. குவார்டர் இம்ப்ளிமெண்டேஷனும் நல்லா இருக்கு. இது உங்களோட growth ரேட்டும் வந்து எக்ஸலண்டா இருக்கு லாஸ்ட் 5 yearsல. டிராபேக் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இதோட புக் வேல்யூட ரொம்ப ஒரு ஓவர் வேல்யூவேஷன் ஸ்டாக்கா தான் இருக்கு. இது வந்து மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எப்பயும் வந்து ஒரு காஸ்ட்லியான ஸ்டாக்கா இருக்கு. அது இல்லாம இப்ப பாத்தீங்க அப்படின்னா லோன் செக்டரை பொறுத்த வரைக்கும் இப்ப பேங்கிங் வந்து எக்ஸலண்டா வந்து கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதர் நான் பேங்கிங் பினான்சியல் சர்வீசஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்பர் ஆஃப் பெரிய பெரிய குரூப்ஸ்ல இருந்து இப்ப வர ஆரம்பிச்சுட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்ப ஜியோ பினான்சியல் சர்வீசஸ் இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே வர வச்சுட்டாங்க. ஸோ இவங்க மட்டும் டேட்டா அனாலிட்டிக்ஸ் யூஸ் பண்ணல. இதுக்கு இப்ப காம்படிட்டரா வர்ற எல்லா கம்பெனிஸும் பிக் டேட்டா கான்செப்ட் யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி டேட்டா அனாலிட்டிக்ஸ் யூஸ் பண்ணி பஜாஜ் பினான்ஸ் எப்படி க்ரோ ஆச்சோ அதே பேட்டர்னை எல்லாம் இப்போ யூஸ் பண்றதுனால இவங்களுக்கு வந்து இதுல நிறைய டிஃபிகல்டிஸ் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கு. இப்படி காம்படிஷன் இருக்கிறதுனால இதோட ஃபியூச்சர் growth ரேட்ல வந்து கொஞ்சம் குறையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தா அப்படின்னா இந்த கம்பெனிக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ட்ரஸ்ட் இருக்காது. ஏன்னா இவங்க வந்து லோன் வசூலிக்கிற விதமாகட்டும் மற்ற ட்ரீட் பண்ற விதம் வந்து கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃபா இருக்கிறதுனால இதுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு நேம் இருக்காது. டாடா கேபிட்டல்ஸ் இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே க்ரோ ஆகுது அப்படின்னா இதுவெல்லாம் வந்து இந்த கம்பெனிக்கு வந்து ஒரு பெரிய போட்டியா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் வர்றப்ப இவங்க முதல்ல வந்து ஜாஸ்தி வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கொடுக்க முடிஞ்சு. ஸோ காம்படேட்டிவ் கம்பெனிஸ் மார்க்கெட்டுக்குள்ள என்டர் ஆகிறப்ப இவங்கள வந்து ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து குறைச்சு பிசினஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா இவங்களோட பிசினஸ் growth வந்து குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது எல்லாமே வந்து பஜாஜ் பினான்ஸ்க்கு ஃபியூச்சர்ல வரப்போற ப்ராப்ளம்ஸா இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து இவங்க தாண்டி தான் வந்திருக்காங்க. இது எல்லாமே வந்து இவங்களோட மேனேஜ்மெண்ட் வந்து ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணுவாங்க. அதுக்கு உண்டான ட்ராக் ரெக்கார்டு எல்லாமே இருக்கு. ஒரு சில ஃபேக்டர்ஸ் அண்ட் சேலஞ்சஸ் வந்து கண்டிப்பா பஜாஜ் பினான்ஸ்க்கு இப்ப இருக்குது. பஜாஜ் பினான்ஸை பொறுத்த வரைக்கும் இப்ப மார்க்கெட் கேபிட்டல் வந்து 5,75,000 கோடிக்கு மேல இருக்கு. ஸ்டாக்கோட பின்னு பாத்தீங்க அப்படின்னா 36 இருக்கு. ரொம்ப வந்து ஒரு ஓவர் வேல்யூஷனா தான் இருக்கு. புக் வேல்யூ வந்து 1400 தான் இருக்கு. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இதோட இன்டென்சிக் வேல்யூ வந்து 4,815 இருக்கு. ஆனா இப்ப மார்க்கெட்ல ட்ரேட் ஆகுது அப்படியே டபுளுக்கு மேல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இண்டஸ்ட்ரி பிஇ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனிக்கு 21 இருக்கு. ஆனா இந்த கம்பெனியோட ஸ்டாக் பிஇ வந்து 36 இருக்கு. இதுவுமே கொஞ்சம் ஓவர் வேல்யூஷன் தான். ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி புக் வேல்யூ பொறுத்த வரைக்கும் 6.63க்கு மேல வந்து ஓவர் வேல்யூஷனா இருக்கு. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இவங்க கொடுக்க போற ஸ்டாக் ஸ்பிளிட் அண்ட் போனஸ் பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா ஆல்ரெடி இவங்க வந்து ஃபேஸ் வேல்யூ 2 இருக்கு. இதை வந்து சிங்கிளா மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி மாத்திட்டு 1:1 ரேஷியோல வந்து இவங்க வந்து போனஸ் கொடுக்கலாம். அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா இப்போ 9,000 ரூபாய்க்கு மேல இருக்கிற ஸ்டாக் 1:1 ரேஷியோல ஒரு போனஸ் கொடுத்தாங்க அப்படின்னா 4,500 அந்த லெவல்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு ஸ்டாக் ஸ்பிளிட் கொடுத்தாங்க அப்படின்னா ஃபேஸ் வேல்யூ 2 1 மாத்தினாங்க அப்படின்னா 2,200 ரூபாய். ஆல்ரெடி 2,000 ரூபாயில பஜாஜ் ஃபின்சர்வ் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதே லெவல்ல கொண்டுட்டு வந்து நிறுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து 29ஆம் தேதி அவங்க போர்ட் மீட்டிங்ல இந்த ஸ்டெப்ஸ் எடுப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த 2 ஈவெண்ட் மட்டும் இல்லாம டிவிடெண்டும் கூடிய சீக்கிரம் இது கூட அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. பஜாஜ் குரூப்ஸை பொறுத்த வரைக்கும் பஜாஜ் குரூப்ல பஜாஜ் ஆட்டோஸ்க்கு அப்புறம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நல்ல கம்பெனி அப்படின்னா கண்டிப்பா வந்து பஜாஜ் பினான்ஸ் இருக்கும். பஜாஜ் பினான்ஸை பொறுத்த வரைக்கும் காஸ்ட்லியா இருந்தாலுமே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்ப கண்டிப்பா இந்த ஸ்டாக்ல வந்து நம்ம ஹோல்டிங்ஸ் எடுக்கணும். இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த ஸ்டாக்ஸ் அதாவது பஜாஜ் பினான்ஸ், பஜாஜ் ஃபின்சர்வ், பஜாஜ் ஹவுசிங் பினான்ஸ் இது மூணுமே வந்து மார்க்கெட்ல நான் பேங்கிங்ல இருக்கிற கம்பெனிஸ் லிஸ்ட் ஆயிருக்கு. இது மூணுமே என்னோட ஹோல்டிங்ஸ்ல இருக்குது. ஸோ நீங்க இந்த ஸ்டாக்கை வந்து வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க.
நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டில போர்ட்ஃபோலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இத பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனல்ல போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பா ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்க உங்க பினான்சியல் அட்வைசர் டிஸ்கஸ் பண்ணியோ இல்ல நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்க.